ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சாச்சு. காலையில் 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். இப்போது ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 லவங்கம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் தான் சேர்த்துறோம். உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகாயை இது கூடவே ஃப்ரை பண்ணி சேர்த்திக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்சியில் சேர்த்துடலாம். தாளிப்புக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் டைரெக்டாக வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வேக வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை, மிளகாய்த்தூள், வறுத்து வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். பொட்டுக்கடலை, தேங்காய் சேர்த்துறனால தான் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது வேக வச்சுருக்கிற சன்னாவை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் இது செம்ம காம்பினேஷனுங்க. மசாலா நம்ம அதிகமாக சேர்த்தாதனால அவ்வளோவா திகட்டாது. கண்டிப்பாக எல்லோரும் 2 பூரி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி. சன்னா மட்டும் வேக வச்சிட்டோன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இது செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.